வெல்கம் டு VLSI. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ஆஃப் ஆடருடைய வெரிலாக் கோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஆஃப் ஆடருடைய ட்ரூத் டேபிள் அண்ட் டயக்ராம், அதுக்கப்புறம் ஆஃப் ஆடருக்கான டிசைன் கோடு, அதுக்கப்புறம் ஆஃப் ஆடருக்கான டெஸ்ட் பெஞ்ச் கோடு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் ஆடருக்கான ட்ரூத் டேபிள் ஒரு டயக்ராம் பார்க்கலாம். ஆஃப் ஆடர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்புட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஏபின்னு ரெண்டு அவுட்புட்ஸ் இருக்கும், சம்மும் கேரியும் இருக்கும். ஸோ இதோட இன்புட் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்கும், 00 01 10 11 இருக்குங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் 00 நம்ம வந்து சம் பண்ணா நமக்கு என்ன வரும், 0 வரும், கேரி 0 வரும். 01 சம் பண்ணா நமக்கு சம் வந்து 1 வரும், கேரி வந்து 0 வரும். 10க்கு என்ன வரும், 10 நம்ம வந்து ஆட் பண்ணா நமக்கு வந்து சம் வந்து 1 வரும், கேரி வந்து 0 வரும். இதே 11 நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், சம் வந்து 0 வரும், கேரி வந்து நமக்கு 1 வரும். கரெக்ட்டுங்களா? ஸோ இத வச்சு நம்ம வந்து ஒரு கே மேப் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் ரெடி பண்ணலாம். இல்ல ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவும் நம்ம பண்ணலாம். எப்படின்னா, இப்ப சம்ம மட்டும் எடுத்துக்கலாம். சம்மையும் இந்த 2 இன்புட்ஸையும் வச்சு பார்த்தா நமக்கு என்னவா இருக்கும், இதோட ஃபங்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ஆர் ஃபங்ஷனா இருக்கும். கரெக்ட்டுங்களா? அதாவது 0, 1ம் 10 வந்தா மட்டும் தான் 1, 1 வரும். ரிமைனிங் எல்லாமே 0, 0 இருக்கும். இதுதான் வந்து எக்ஸ்ஆர் உடைய ஃபங்ஷன். ஸோ சம்முக்கு என்னமா யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ஆர் லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். கேரி வச்சு பாருங்களேன். 2 இன்புட்டையும் ஒரு கேரி மட்டும் வச்சு பார்த்தோம்னா நமக்கு என்ன வருது, 0, 0ன்றப்ப 0, 0, 1ன்றப்பயும் 0, 1, 0 அப்படின்றப்பயும் 0, 1, 1 வந்தா மட்டும் தான் நமக்கு 1 வருது. இது எதோட ஃபங்ஷனாலிட்டின்னு பார்த்தோம்னா, அண்டோட ஃபங்ஷனாலிட்டி. ஸோ ஆஃப் ஆடர்ல பார்த்தோம்னா நமக்கு எத்தனை கேட்ஸ் இருக்குது, 2 கேட்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து எக்ஸ்ஆர் கேட்டு, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கேட்டு. ஸோ இத வச்சு நம்ம டிசைன் அண்ட் டெஸ்ட் பெஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனு இதுல வந்து 3 மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா ஃப்ளோ மாடலிங் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரக்சரல் மாடலிங் யூஸ் பண்ணிக்கிறேன், பிஹேவியரல் மாடலிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேட்டா ஃப்ளோ மாடலிங் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடியூல் என் மாடியூல் கொடுத்துட்டேன். அந்த மாடியூலுக்கான நேம் வந்து நான் ஆஃப் ஆடர்னு கொடுத்துட்டேன். நமக்கு இதுல எத்தனை இன்புட் இருக்கு, 2 இன்புட் இருக்கு, ஏபின்னு சொல்லி. அவுட்புட் பார்த்தோம்னா சம் அண்ட் கேரி அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குங்களா. ஸோ டேட்டா ஃப்ளோ மாடலிங் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூஸ் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் அசைன்மெண்ட் கீவேர்டு என்ன, அசைன். சம்முக்கு என்ன பண்ணுவோம், ஏஎக்ஸ்ஆர் பி பண்ணுவோம். அசைன் கேரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏ அண்ட் பி பண்ணுவோம். அவ்வளவுதாங்க டேட்டா ஃப்ளோ மாடலிங். இதே நீங்க ஸ்ட்ரக்சரல் மாடலிங் யூஸ் பண்ண என்ன பண்ணலாம், டைரக்டா அந்த காம்போனன்ட்டே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ எக்ஸ்ஆர் அதை வந்து இன்ஸ்டன்சியேஷன் பண்ணிக்கிறேன் x1ன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், நம்ம அவுட்புட் கொடுப்போம். அதாவது எக்ஸ்ஆரோட அவுட்புட் என்ன, சம் அதாவது ஏஎக்ஸ்ஆர் பி தான் வந்து நமக்கு சம்மு. ஸோ இன்புட் வந்து ஏபி, அவுட்புட் வந்து சம்மு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேரியோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அண்ட். ஸோ அண்ட் கேட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இன்ஸ்டன்சியேஷன் A1ன்னு சொல்லி இன்ஸ்டன்சியேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏபின்றது அதோட இன்புட்டு, கேரின்றது அதோடைய அவுட்புட். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரக்சரல் மாடலிங். இதே பிஹேவியரல் மாடலிங் யூஸ் பண்றோம்னா என்ன பண்ணுவோம், ப்ரொசீஜரல் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆல்வேஸ் ஆர் இனிஷியல் பிளாக் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி ஆல்வேஸ் ஆர் இனிஷியல் பிளாக் யூஸ் பண்ணோம்னா அவுட்புட் என்ன டேட்டா டைப்பா இருக்கணும், ரிச் டேட்டா டைப்பா இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ரிச் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா ஃப்ளோ மாடலிங்க்கும் ஸ்ட்ரக்சரல் மாடலிங்க்கும் நமக்கு என்ன டேட்டா டைப்பா இருக்கணும், ஒயர் டேட்டா டைப்பா இருக்கணும். அதனால தான் நீங்க டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணல. ஏன்னா டிஃபால்ட் டேட்டா டைப்பே நமக்கு என்னது, ஒயர் டேட்டா டைப் தான். ஸோ அதனால வந்து இந்த டேட்டா ஃப்ளோ மாடலிங்க்கும் ஸ்ட்ரக்சரல் மாடலிங்க்கும் நான் டிக்ளேர் பண்ணல. ஆனா பிஹேவியரல் மாடலிங்க்கு நமக்கு வந்து அவுட்புட் சிக்னல் வந்து ரிச் டேட்டா டைப்பா தான் இருக்கணும். அதனால தான் நீங்க ரிச்ன்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து இங்க ஆல்வேஸ் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்வேஸ் அட் பிராக்கெட்குள்ள ஸ்டார் போட்டிருக்கேன். அதாவது சென்சிட்டிவிட்டி லிஸ்ட் என்னன்னு நான் மென்ஷன் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த சிக்னல் சேஞ்சஸ் ஆனாலும், அதாவது ஏ சிக்னல் சேஞ்சஸ் ஆனாலும் சரி, பி சிக்னல் சேஞ்சஸ் ஆனாலும் சரி, இல்ல சம் சேஞ்சஸ் ஆனாலும் சரி, கேரி சேஞ்சஸ் ஆனாலும், எது சேஞ்சஸ் ஆனாலும் இந்த பிளாக்குக்குள்ள போகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஏ எக்ஸ்ஆர் பி வந்து என்ன பண்ணிக்கிறோம், சம்முக்கு நான் அசைன் பண்ணிட்டேன். ஏ அண்ட் பி என்ன பண்ணிக்கிறேன், கேரிக்கு நான் அசைன் பண்ணிட்டேன். இதுதாங்க பிஹேவியரல் மாடலிங். மோஸ்ட்லி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், காம்பினேஷன் சர்க்யூட்னா டேட்டா ஃப்ளோ மாடலிங் ஆர் ஸ்ட்ரக்சரல் மாடலிங் யூஸ் பண்றது தான் மோஸ்ட்லி வந்து ஒரு எசென்ஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிஹேவியரல் மாடலிங் வந்து சீக்வன்சர் சர்க்யூட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம 3 மாடல்லையுமே நம்ம எழுதலாம். இந்த காம்பினேஷன் சர்க்யூட் அது எந்த ப்ராப்ளமும் கிரியேட் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து அதோட டெஸ்ட் பெஞ்சை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பெஞ்சுக்கு என்ன பண்ணுவோம், மாடியூலுக்கான ஒரு நேம் கொடுத்துட்டு என் மாடியூல் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், டேட்டா டைப் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா டைப் டிக்ளரேஷனுக்கும் மாடியூல் இன்ஸ்டென்ஷனும் லாஸ்ட் வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இப்ப பாருங்க,
டிசைன் பாருங்க. டிசைன்ல வந்து என்னென்ன சிக்னல்ஸ் இருக்கு? இன்புட் ஏபி, அவுட்புட் சம் அண்ட் கேரி இருக்குதா? ஸோ டிசைன்ல நம்ம இன்புட்ன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா, டெஸ்ட் பெஞ்சில அத என்னவா டிக்ளேர் பண்ணணும்? ரெட்ஜா டிக்ளேர் பண்ணணும். இதே டிசைன்ல அவுட்புட்ன்னு டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா, அந்த சிக்னல்ஸ் எல்லாமே ஒயரா நம்ம டிக்ளேர் பண்ணணும். இங்க பாருங்க. ரெஜ் ஏ, பி ஒயர்ன்னு போட்டு சம் அண்ட் கேரின்னு குடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த நம்ம டிசைன வந்து டெஸ்ட் பெஞ்சில இன்ஸ்டன்சியேஷன் பண்ணணும். எதுக்கு பண்றோம்னா, டெஸ்ட் பெஞ்சில இருந்து நம்ம இன்புட்ஸ வந்து நம்ம டிசைனுக்கு டிரைவ் பண்ணணும்னா 2க்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்பன்னா மட்டும் தான் நம்ம வந்து டெஸ்ட் பெஞ்சும் டிசைனும் பேச முடியும். அப்ப டிசைன கொண்டு வந்து டெஸ்ட் பெஞ்சில இன்ஸ்டன்சியேஷன் பண்ணணும். எப்படின்னா, டிசைனோட நேம் என்ன? ஆஃப் ஆடர். அததான் இங்கேயும் குடுத்துக்கிறோம். ஆஃப் ஆடர். இதுக்கு வந்து இன்ஸ்டன்சியேஷன் எந்த நேம் வேணா குடுக்கலாம். நான் டியூட்டின்னு சொல்லி குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுல என்னென்ன சிக்னல் இருக்கு? ஏ, பி, சம், கேரி. மொத்தம் 4 சிக்னல் இருக்கு. அந்த 4 சிக்னலையுமே டெஸ்ட் பெஞ்ச்ல கனெக்ட் பண்ணணும். சோ ஏ, பி, சம் அண்ட் கேரி. இங்கேயும் நான் அதே நேம் குடுத்துட்டேன். வேற நேம் வேணா குடுக்கலாம். நம்மளுடைய இஷ்டம் தான். இப்ப பாருங்க டாட் நான் வந்து கனெக்ஷன் பை நேம் மெத்தட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். சோ டாட் டிசைனோட இருக்கிறது வந்து ஏ. இங்கேயும் நான் ஏ இருக்குது. இங்க இருக்கக்கூடிய சிக்னல்ஸ பிராக்கெட்குள்ளேயும், டிசைனோட சிக்னல்ஸ டாட் வச்சும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாட் ஏ, டாட் பி, டாட் சம், டாட் கேரி இதெல்லாமே வந்து டிசைன்ல இருக்கக்கூடிய சிக்னல். பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கிறது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சிக்னல் ஏ, பி, சம் அண்ட் கேரி. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா இன்ஸ்டன்சியேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இதுக்கு வேல்யூ நம்ம ட்ரை பண்ண போறோம். அத வந்து ஒரு இனிஷியல் பிகின் யூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன். இனிஷியல் பிகின் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிசைனுக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ குடுக்குறதுக்கோ, இல்ல வந்து வேல்யூ டிரைவ் பண்றக்கோ, அந்த மாரி இடத்துல எல்லாம் வந்து இனிஷியல் பிகின் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? ஏக்கு, பிக்கும் 0, 0ன்னு குடுத்துருக்கேன். அப்புறம் ஆஃப்டர் த 10 டைம் யூனிட்ஸ்க்கு அப்புறம் ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1. ஆஃப்டர் த 10 டைம் யூனிட்ஸ் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0. ஆஃப்டர் த 10 டைம் யூனிட்ஸ் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ இந்த மாரி வந்து டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல வந்து நான் வேல்யூ வந்து ட்ரை பண்றேன். அப்புறம் வந்து 15 டைம் யூனிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து இந்த சிமுலேஷன் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு வந்து டாலர் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். நமக்கு வந்து இப்ப இன்புட்ஸ் நான் இந்த மாரி 4 காம்பினேஷன் இன்புட்ஸ் குடுக்குறோம். சம் அண்ட் கேரி என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும்னு நெனச்சோம்னா, ஆல்வேஸ் அட் எப்பயெல்லாம் இன்புட் டூ நமக்கு வந்து எப்ப வந்து இன்புட் சேஞ்ச் பண்றோமோ, அப்பயெல்லாம் வந்து சம் அண்ட் கேரி என்ன வருதுன்னு பார்க்கணும்னு நெனைக்கிறோமா, அதனால ஏஆர்பி எப்பயெல்லாம் ஏவோட வேல்யூ இல்ல பியோட வேல்யூ சேஞ்சஸ் ஆகுதோ, அப்பயெல்லாம் எனக்கு வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்ணு அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாரி நான் போட்டிருக்கேன். ஆ நம்ம ஆல்வேஸ்க்குள்ள ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணதுனால நான் பிகின் அண்ட் எண்ட் யூஸ் பண்ணவே இல்ல. நீங்க 2, 3 ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டீங்கன்னா, பிகின் அண்ட் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். ஸோ டாலர் டிஸ்ப்ளே டைம் எந்த டைம்ல நம்ம சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக டைம் ஈக்குவல் டூ பெர்சன்டேஜ் ஆஃப் 0 டீன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்புட் வேல்யூஸ் என்ன? ஏவும், பியும். அவுட்புட் வேல்யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சம் அண்ட் கேரிங்களா? ஸோ இதுதாங்க இந்த டாலர் டிஸ்ப்ளேவும், டாலர் ஃபினிஷும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல என்னன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு வந்து இது ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க. டாலர் ஃபினிஷ் வந்து எவ்வளோ டைம்ல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், சிமுலேஷன் வந்து எவ்வளோ டைம்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து டாலர் ஃபினிஷ் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் அப்கமிங் வீடியோல என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுதாங்க ஆஃப் ஆர்டருக்கான டெஸ்ட் பெஞ்ச். இத ரன் பண்ணி பார்த்தோம்னா, இதுதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது பாருங்க 0 டைம்ல ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ 0, 0வா? சம் என்ன வந்திருக்கு? 0, 0. டைம் வந்து 1ல ஏவோட வேல்யூ என்ன இருக்கு? 0, பியோட வேல்யூ வந்து 1ன்னு நம்ம குடுத்திருந்தோம்னா, அப்ப சம்மோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? 1, கேரியோட வேல்யூ 0. இதே வந்து டைம் 2ல என்ன இருக்கு? ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0. அப்ப சம் என்ன வந்திருக்கு நமக்கு? 1, கேரி 0வா? இதே டைம் 3ல பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ அப்ப 2 1, 1 இருந்து நமக்கு ஆட் பண்ணா என்ன வரும்? சம்மோட வேல்யூ 0வும், கேரியோட வேல்யூ நமக்கு 1 வருங்களா? இதுதாங்க ஆஃப் ஆடர் உடைய ரிசல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.